நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. திரைப்படத்துக்காக சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்தன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இந்த உத்தரவுங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்குது. சிவாஜி கணேசனின் பேரன் ஈசன் என்கிற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் ஜகதல கில்லாடி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இயக்குனர் எழில், நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் ஆகியோர் நடித்த அந்த திரைப்படம்ங்கிறது எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்துக்காக தனபாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட 3,94,00,000 கடனை ஈசன் நிறுவனம் வாங்கியிருக்குது. கடன் வாங்கும் போதே கடன் ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்குள் இந்த கடன் தொகையை 30% வட்டியோடு திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த கடனோட ஒப்பந்தம். ஆனால் ஒரு வருடமாகியும் அந்த கடன் தொகைங்கிறது திருப்பி கொடுக்கப்படவில்லை. இதனால் கடன் தொகையை திருப்பி கேட்டு தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் மத்தியஸ்தராக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ரவீந்திரன் நியமித்திருந்தது. நீதிபதி ரவீந்திரன் வழக்கை விசாரித்து கடன் தொகைங்கிறது இப்போ 9,02,00,000 உயர்ந்துள்ளது. அதனால ஜகதல கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் நிறுவனத்துக்கு கொடுக்கணும். அந்த நிறுவனம் படத்தை விற்று படத்தில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தனது கடனை எடுத்துக்கிட்டு மீத பணத்தை ஈசன் நிறுவனத்திடம் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப உத்தரவு போட்டாங்க. ஆனால் தனபாக்கியம் நிறுவனம் எவ்வளவு முறை ஈசன் நிறுவனத்திட ஜகதல கில்லாடி திரைப்படத்தை கேட்டும் திரைப்படம் திருப்பி கொடுக்கப்படாதது மட்டும் இல்லாமல் திரைப்படம் முடிக்கப்படல அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்ததுனால மேல்முறையீடு திரும்பவும் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அப்போது நீதிபதி அத்துல் அவரோட தலைமையில் மீதும் விசாரணைங்கிறது நடத்தப்பட்டு வாங்கிய கடன் தொகைக்காக துஷ்யந்தனின் தந்தையான அதாவது சிவாஜி கணேசனோட பையனான ராம்குமார் வீட்டை ஜப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காங்க. மேலும் நம்ம இந்த கடன் தொகை பற்றியும் கடன் ரீதியாக அனுப்பப்பட்ட எந்த ஒரு சம்மனுக்குமே அங்கிருந்து பதில் வரல. இந்த கடன் சார்ந்து துஷ்யந்தனுக்கோ மற்றும் அவங்க வீட்டுக்கோ அனுப்பக்கூடிய எந்த ஒரு மனுக்குமே பதில் தராதனால தான் இந்த உத்தரவுங்கிறது கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் இந்த வழக்கினுடைய மறு விசாரணைங்கிறது மார்ச் 5 நடத்தப்படுங்கிறது குறிப்பிடத்தக்கது.